அடே பக்காசுரா சாப்பாடு சாப்பாடு 7 வண்டி சாப்பாடு உனக்கு வேணுமா வாடா நீயா நானா என்று என்னுடைய அங்கத்துக்கு 10வது வரைக்கும் இருந்தது. இன்று தினத்திலே சாப்பாடு 7 வழி சாப்பாடு அருமையான சாப்பாடு. அடே வாடா நீயா நானா என்று பார்க்கலாம். சரி சாப்பிட்ட உடனே உண்ட கலப்போம். களைப்பாய் விட்டது. சற்று நேரம் ஓய்வெடுப்போம். மாட்டு வண்டியிலே சற்று ஓய்வெடுப்போம். யார் வந்தாலும் வரட்டும். என்ன
என்ன இது ஆச்சரியமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த 300 மங்கலத்திலே பாப்பனார் வீட்டில் இருந்து 7 வண்டி சோறு 8 வண்டி குழம்பு என்ன தேடி வந்துரும். இன்றைய தினத்திலே இவ்வளவு நேரமாகியும் எனக்கு சாப்பாடு வரல. என்ன ஆச்சு ஆகாச்சுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பயங்கரமா எனக்கு பசியோ பசிக்குது. என்னைக்கும் இல்லாத பசி இன்னைக்கு பசி அதிகமா வருது. ஆமா, என்னைக்குமே கொஞ்சமா பசிக்கும். எனக்கு கால்ல இருந்து பசிக்குதுடா. பசிக்குதா? பவுத்து பசி இல்ல, கை கால் உடம்பு எல்லாமே பசிக்குது. சரி சரி, ஒரு சின்ன விஷயம். என்ன? ஒரு 3 4 எத்தனை? 3 4 எத்தனை? 3 4 சேர்த்துனா 7, 7 சேர்த்து 7 ஆரம்பிச்சிச்சு. எனக்கு 7யா? நான் எல்லாத்து விட நான் தான்டா பெரிய 7. ஆமா, செட்லயே 7. ஆமா ஓட்டு ஓட்டு. ஆமா சரி சரி. அதனால சரிதான் வரணும். சாப்பாடு வரக்கூடிய இடத்துக்கு தேடி போகலாம். என்னடா இது? என்றுமே இல்லாமல் புதுமையிலும் புதுமையாக இருக்கிறது. எனக்கு சாப்பாடு கொண்டு வரக்கூடிய இந்த மாட்டு வண்டி தனியா கிடக்குது. மாட்டு வண்டி மேல குண்டா சம்பளம் தர மாட்டாங்க. அதை எடுத்துட்டு அப்படியே பிச்சை எடுத்துட்டு வா போ. யாருக்கடா சம்பளம் தர மாட்டாங்கடா. யாருக்கடா கேன புண்ணு திட்டக்கூடாது. இது நல்லா இருக்குது. என்ன முடிச்சுக்கிறதுக்கா? என்னடா இது? குண்டா வெல்லாம எல்லாம் காலியா கிடக்குது. சோறு இல்ல, குழம்பு இல்ல, எங்க போச்சுன்னு தெரியல. சோத்த காணா, சாத்த காணா, எருமை கடை காணா, எல்லாம் கூத்தாடி பசங்க தின்னுட்டானுங்களா? சோத்து எல்லாம் 3/4 எத்தனை? 3/4. அது ஒரு 7. மறுபடியும் ஒரு 7. சரி பரவாயில்ல. பாத்திரமெல்லாம் அண்ணா அதெல்லாம் கவுத்தி போட்டு கிடக்குது. மாட்டு வண்டி மேல காலு மேல போட்டு எவ்வளவு படுத்துக்கிறான்? ஒரு ஒய்யாரம். அதானா நான் பேச பேச காலு மேல வர காலு மாத்தி வர்றான். எழுப்பலாமா? எழுப்ப கூடாது. உதச்சுதான் அப்படி ஒரு அடி. என்னடா இந்த கொஸ்டின் இது? நம்ம காலால எட்டி வதிக்கிறோம், கொசு கடிச்சுக்கிட்டு தட்டி விடுறானே. அப்பா நான் விடுற யாபத்தை விட பெருசா யாபம் விடுறான். எவனா இருக்கட்டும். இந்த எறும்பு என்னடா இது? ஓங்கி ஓங்கி குத்துறோம், கொசு தட்டுற மாதிரி தட்டுறான். என்னடா எழுந்து விட்டானே, சோகத்தை கெடுத்துட்டானே. ஒரு தூக்கம். யாரா நீ? என்ன வேணுமா? இந்த மாட்டு வண்டி எனக்கு சொந்தமானது. இந்த சாப்பாடெல்லாம் எனக்கு சொந்தமானது. ஆறாத்துனா என் ஜோத்த சோரா. ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பின்னாடி வரும், தின்னுட்டு போ. என்ன தீயா? மரியாதையாக சொல்லிவிடு, இந்த சாப்பாடு எனக்கு சொந்தமான சாப்பாடு. மரியாதையா சோறு தின்னவன் யாருன்னு சொல்லிவிடு. இதெல்லாம் வச்சிருக்க ஒரே அடிதான். மண்ணை மூட தனியா பேர் ஜாக்கிரதா. இந்த 7 வண்டி சோறு, 7 எருமைக்கடா, அத்தனையுமே தின்னவன் ஆண்டான். நீ என்ன செய்ய போகிறாய்? பார்க்கலாமா?
என்னோட ஆச்சரியமா சட்டை நானும் இப்ப 2 மணி நேரமா சண்டை பண்றேன். அவனும் சாக மாட்டேங்கிறான், நானும் சாக மாட்டேங்கிறேன். சத்தியில 2 பங்கு மீதி ஏண்டா பசி எடுத்துச்சா? ஏய் நீயும் சாவல, நானும் சாவல, நீயும் செவிக்கல, நானும் செவிக்கல. ஏதோ மலை மோதி கொள்வது போல கிட்டது சத்தம் தான் வருது. அதனால விண்ணுக்கும் மண்ணுக்கும் சண்டை போடுற மாதிரி சண்டை தான் போடுறோம். ஏதோ எனக்கு சரியான சமபலம் படிச்சோம். மரியாதையா நீ யாரு சொல்லிவிடு. சண்டாள பாவி, கொஞ்சம் கூட ஈவு இறக்கமில்லாமல் மடிக்கு இந்நாட்டில இருக்கக்கூடிய, அதாவது 7 வண்டி சோறு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும், 7 எருமை கடை கொடுக்க வேண்டும், அதுவும் 10ஆவது மணிக்கு ஒரு நர பலி கொண்டு வந்து கொடுத்து தினந்தோறும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு சாப்பிட்டு இனிமேல் நடக்காது. இன்றோடு இந்த பக்காசுரன் மாட்டு படிய போகிறார். இன்னையோட உன்னுடைய கையில நான் சாக போறேன்னு சொல்றியே, உன் பேர் தான் என்ன சொல்றான்? 14,000 கச்சேத்திரமல படித்தே மனக்கோட்டை இப்பதான் தெரியுது எனக்கு. அடே பீமா, அடே சாப்பாட்டு ராமா, இப்பதானே தெரியுது. என்ன பத்தி பேசு, சாப்பாட்டு பத்தி பேசு, கொண்டு போடுவேன். ஏய் சோத்த பத்தி பேசுனாதான் உனக்கு கோபம் வரும். இவ்வளவு நேரம் சோத்தை எல்லாம் காண நினைக்கும் போது இப்பதான் தெரிஞ்சு போச்சு. அந்த 7 வண்டி சோத்தை 3 உருண்டையா செஞ்சு நான் தான் சாப்பிட்டேன். எப்படி? அடே பீமா, 7 சாப்பாடு சாப்பிட்டு போட்டு எப்படி ஆப்ப விடுறான்ட்டு. உயிர் மீது ஆசை இருந்தால் ஓங்கார கூச்சல் விட்டு ஓடி ஒளிந்து விடு, இல்லையே உன்னுடைய உயிர் யமன் பதி ஆகிவிடும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எல்லாருமே சாப்பாடு ஆக்கி 7 வண்டி சோறு குழம்பு எருமக்கடா மனுஷன் எல்லாம் பலியாக்க வருவாங்க. இன்றைக்கு எனக்கு வந்த சாப்பாடு எல்லாம் தின்னுபிட்டு என்ன ஏமாத்திட்டு இல்ல. ஒண்ணு இன்னைக்கு நீ சாவணும், இல்லன்னா நான் சாவணும். சத்துக்கள் பேச வர சதிக்காரா உனக்கேளா. சத்துக்கள் பேச வேண்டாம் சதிக்காரா உனக்கேளா. இப்பொழுது தீடலால் பிடிச்சால் ஆட்சி கட்டாயமாக உன்னை சகித்து
ஏண்டா இந்த ஊர்ல இருந்துட்டு எத்தனை பேர்த்த ஆட்டி படித்தாய் முடிந்து விட்டாயே போய்விட்டான் போ பாருங்கள் மகாஜனங்களே, மண்ணாசை விடுத்த மாப்பாவியாகிய இந்த பக்காசுரனோ உலகத்தை எல்லாம் ஆட்டி பிடித்தான், நாட்டு மக்களை வதம் செய்தான். அப்படிப்பட்ட பக்காசுரனாகப்பட்டவன் 14,000 யானைபலம் படைத்த இந்த மதகுண்ட பீமனால் அநியாயமாக பக்காசுரனாகப்பட்டவர் ஆக்கை போல உடம்ப 2 கிழிச்சு இப்படி படுக்க வைத்து மரணமடை செய்தார். பார்க்கக்கூடிய மகாஜனங்களை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பக்காசுரனோ உயிரை விட்டு இப்பொழுது பிணமாக காட்சியளிக்கிறார். கொள்ளுக்காசுகள் போட்டுவிட்டு கையெடுத்து கும்பிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார். மகாசூரனானவன் மதகிரி பீமசேனுடைய கையால மாண்டு மடிந்து மல பர்வதம் போல கிடக்கின்றான். இந்த உலகத்தில் சமபலம் படைத்த 7 பேர் உண்டு. யார் யார் என்றால் இடும்பாசூரன், பகாசூரன், ஜராசந்தன், மணிமாறன், கீச்சகன், துரியோதனன், பீமன் என்று சொல்லக்கூடிய 7 பேர் இந்த உலகத்துல சமபலம் படைத்தவர்கள். ஆமா, ஒருவருக்கொருவர் சமபலம் படைத்த வீரர்கள். இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால் தேவ ரகசியம். இந்த 7 பேரில யார் ஒருவன் மற்றொருவரை கொள்கிறானோ, ஆமா கொள்கிறானோ, அவன்தான் மீதமுள்ள அனைவரையும் 5 பேரையும் கொள்வான் என்பது அதாவது தேவ ரகசியம். முதலாக பீமன் கொன்றது இடும்பாசூரனை, 2வது பகாசூரனை, அப்புறம் 3வது ஜராசந்தன, அப்புறம் மணிமாறன், அப்புறம் கீச்சகன், அப்புறம் தான் துரியோதனை. இப்படி ஒவ்வொருத்தராக கொள்றான். அது மட்டும் இல்லாம இப்ப பாண்டவர்கள் ஏக சக்கர வளத்தில் இருக்கிறாங்க. இதற்கு பிறகுதான் பாஞ்சால மன்னன் இப்பேற்பட்ட பாண்டவர்கள் அரக்குமா மாளிகையில மடிந்தார் என்ற செய்தி பாஞ்சால தேசம் போகுது. பாஞ்சால நாட்டை ஆளக்கூடிய பாஞ்சால ராஜன் துரோணர் இடத்துல சபதம் வைக்கிறார். அந்த சபதத்தை நிறைவேற்றணும். அப்படி என்பதற்காக துரோணரை கொள்வதற்காக ஒரு ஆண்மகனையும் நம்மளை வென்ற மாவீரனுக்கு நாம ஒரு பெண்ணை பரிசாக கொடுக்கணும் என்பதற்காக திரௌபதி என்ற ஒரு பெண்ணையும் யாக வேள்வியின் மொழியாக பிறக்க வைக்கின்றார். அர்ஜுனனுக்கென்ற பிறக்க வைத்த அந்த திரௌபதியை இப்படி அரக்குமா மாளிகையிலே பாண்டவர்கள் மடிந்து விட்டார்களே அப்படி என்ற செய்தி கேட்ட பாஞ்சால மன்னன் மனமுடைந்தார். இதற்கு என்ன செய்வது அப்படி என்று ஆலோசித்து சுயவர ஏற்பாடானது செய்கிறார் பாஞ்சால மன்னன். அப்படி அது எங்க இருந்தாலும் அர்ஜுனன் வருவான்ல அப்படி என்பதை ஆலோசித்து சுயவர ஏற்பாடு செய்கிறார். சுயவர ஏற்பாடு செய்த பிறகு அந்த சுயவர செய்தியானது உலக நாடு 56 தேசத்திற்கும் போகுது. போனதுக்கு பிறகு இந்த செய்தி ஏக சக்கர வனத்திலே இருக்கக்கூடிய பாண்டவர்களுக்கு இந்த செய்தியானது வருகிறது. இந்த செய்தி அறிந்த பாண்டவர்கள் ஐவராஜாக்களும் அதாவது சுயவர மண்டபத்திற்கு போறாங்க. அந்தனர் வேடம் பூண்டு அப்படி அந்தனர் வேடம் பூண்டு போய் அந்த வளையாத வில்லை வளைத்து அர்ஜுனராஜன் கல்யாணம் பண்றார். இதற்கு பிறகுதான் அஸ்னாபுரம் போறாங்க. யாரும் வளைக்க முடியாத இந்த வில்லை ஒரு அந்தணன் ஒரு பிராமணன் எப்படி வளைத்திருக்க முடியும்? அப்படி என்று
துரியோதனுடைய வந்த படைகள் எல்லாம் யோசனை செய்து இது யாராக இருக்கணும் அப்படின்னு யோசனை செய்து அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அர்ஜுனர் போகின்ற பொழுது வழிமறித்து துரியனுடைய சேனைகள் எல்லாம் வழிமறித்து சண்டை செய்யறாங்க. அர்ஜுனனும் அதாவது துரியோதனுடைய சேனையும் அப்படி சண்டை செய்யும் பொழுதுதான் அப்பொழுதுதான் தெரிகின்றது அரக்குமா மாலையிலே ஐவராஜாக்களும் அத்தையா அதாவது தாயாகிய குந்தமாதேவியும் மாண்டு மடியவில்லை உயிரோடத்தான் இருக்கிறாங்க அப்படின்னு திரௌபதியை கல்யாணம் மூச்சுக்கிட்டு போற வழியில வழிமறிக்கும் பொழுதுதான் இந்த விஷயம் அதாவது கௌரவர்களுக்கு தெரிகிறது. இதற்கு பிறகுதான் அஸ்னாபுரம் போறாங்க ஐவராஜாக்களும் குந்தமாதேவியும். இதோடு அதாவது பகாசுரன் வதை இடும்பாசுரன் வதை கமலக்கண்ணி கல்யாணம் அரக்குமா மாளிகை என்று சொல்லக்கூடிய இந்த நாடகம் இற்றுடன் முற்றிற்று. அறிந்த பெரியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு இன்னும் நீர்வளம் நிலவளம் ஜலவளம் என்று சொல்லக்கூடிய நீர்த்தாது புண்ணிமையாக நமது வேப்ப மருத்துவர் என்று சொல்லக்கூடிய புண்ணிமையில வாழ்ந்து வரக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய உள்ளிச்சத பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்னும் தைப்பூச பெருவிழாவை முன்னிட்டு இன்னும் காவடி எடுத்து இப்படிப்பட்ட பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகம் வச்சாங்க. இதோ நாடகம் வச்சவங்களும் நாடகத்தை பார்க்க வந்தவங்களும் பட்டி பிறகு பால்பானை கறந்து குட்டி பிறகு குடம்பால் கறந்து அருகப்பல் போல் 1000 கிளையோடு முனிவர் போல் 300 கிளையோடு அவரவர் சொந்த பந்தங்கள் மாமன் மைத்துரன் அண்ணன் தம்பிகள் பெற்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த முருகன் கிருபையாலே ஏழுண்டு வினையில்லை யாவருக்கு பயவேன் என்ற பழமொழிக்கிறங்க எல்லா குடும்பங்களும் பாலாறு செல்வமாக பல்லாண்டுகளும் சுகமோடு வாழ வேண்டும். மறக்கும் மாளிகை நாடகம் முடிவெற்றது. மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.